ஆம்பூர் அருகே பதநீர் இறக்கிய தொழிலாளியை கைது செய்த காவல்துறையை கண்டித்து அவரது குடும்பத்தினர் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் ஆகியோர் தர்ணா போராட்டம் நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பெரியாங்குப்பத்தில் அரசு அனுமதி பெற்று பதநீர் இறக்கி வந்த குமரிவேல் என்ற தொழிலாளியை கள் இறக்கியதாக கூறி மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் தங்களிடம் பதநீர் குடித்துவிட்டு பனை வெள்ளத்தையும் இலவசமாக பெற்றுச் சென்றதாகவும் பின்னர் பொய் வழக்கு போட்டு பானைகளை உடைத்ததாகவும் தொழிலாளியின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியதோடு இதை கண்டித்து விவசாயிகள் சங்கத்தினர் வாணியம்பாடி மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து கைது செய்யப்பட்ட தொழிலாளி விடுவிக்கப்பட்டுள்ளார். விருதுநகரில் திமுக சார்பில் மாபெரும் விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை SPK பள்ளி மைதானத்தில் தெற்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மாவட்ட அளவிலான கபடி மற்றும் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றன. திராவிட பொங்கல் விழா சமூக நீதிக்கான திருவிழா என்ற பெயரில் நடத்தப்பட்ட இப்போட்டிகளை வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு தொகையும் கேடயங்களும் வழங்கப்பட்டன. மேலும் முதல் 3 இடங்களை பிடித்த அணிகள் மாநில அளவிலான போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளன. வளர்ந்த இந்தியாவிற்கான பட்ஜெட் என்று தென்னிந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை பாராட்டு தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது 2026-2027 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் 2047க்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் அமைந்துள்ளதாக தென்னிந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை தெரிவித்துள்ளது. சென்னை பெங்களூரு அதிவேக ரயில் பாதை, ஷீமார்ட் சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் ஆதிச்சநல்லூர் கலாச்சார மையம் போன்ற அறிவிப்புகளை அவர்கள் வரவேற்றுள்ளனர். அதே சமயம் மருத்துவத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறைவாக உள்ளதாகவும் தனிநபர்களுக்கு நேரடி பயன்கள் குறைவாக இருந்தாலும் பொதுவான பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த பட்ஜெட் உதவும் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஒரு டூரிசம் நம்ம இந்தியாவில் அண்டர் பெர்ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி கம்பேர்ட் டு குளோபல் தோ தெர் இஸ். ஸோ அதனால் ஹையஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் கேன் ஜென்ரேட் ஒன்லி இன் டூரிசம். ஸோ அதனால் அதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த புதுசாக ட்ரெக்கிங் ஹைக்கிங்க்கு ஒரு 4 ஸ்டேட்ஸுக்கு தேவ் கிவன். அதில் தமிழ்நாடு இருக்குல்ல, பொதிகை மலை இருக்குது தமிழ்நாட்டில், அரக்கு வேலி, ஹிமாச்சல், உத்தராஞ்சல் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, அண்ட் ஹிஸ்டாரிக் சைட்ஸுக்கு டூரிசம், அந்த நம்ம எஸ்கவேஷன் சைட்ஸ் எல்லாத்துலேயும் அக்ராஸ் த கண்ட்ரி டூரிசம்க்கு டெவலப் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் தட்ஸ் அகெயின் அ மேஜர் ஏரியா. மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் சிறு குறு நிறுவனங்களுக்கு ரூபாய் 7 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு மற்றும் சம்ருத் 2 திறன் மேம்பாட்டு திட்டம் போன்றவை வரவேற்கத்தக்கது என்று திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் குறிப்பாக செயற்கை நூலிழை தயாரிப்பு மற்றும் மகளிர் விடுதிகளுக்கான அறிவிப்புகளை ஜவுளித்துறைக்கு வலு சேர்க்கும் என அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இருப்பினும் அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள நிறுவனங்களுக்கு எவ்வித வரிச் சலுகையோ மானியமோ அறிவிக்கப்படாதது தங்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தினர் தெரிவித்துள்ளனர். முக்கியமாக நாங்கள் லேடிஸ் ஹாஸ்டல் வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதை அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் என்ற முறையில் நிதியை ஒதுக்கியுள்ளார்கள். அதற்கு பதிலாக நாங்கள் கிளஸ்டர் வைஸ் லேடிஸ் ஹாஸ்டல் கொடுத்தால் அது வசதியாக இருக்கும். தொழில் இல்லாத டிஸ்ட்ரிக்டிலும் லேடிஸ் ஹாஸ்டல் வருவதை விட கிளஸ்டர் என்ற முறையில் லேடிஸ் ஹாஸ்டல் கொடுத்தால் வசதியாக இருக்கும். இந்த நிதிநிலை அறிக்கையானது ஜவுளித்துறைக்கு பல்வேறு அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறது. அதிலும் அமெரிக்காவின் வரி விதிப்பு என்பது கடுமையான சிக்கலில் இந்த தொழிலை வைத்திருந்தாலும் கூட, அதுவும் திருப்பூர் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருந்தாலும் கூட, அமெரிக்கா வரி விதிப்பை எதிர்கொள்வதற்கான எந்த அறிவிப்பும் இல்லாதது ஒரு சிறு வருத்தமாக இருந்தாலும், தொடர்ந்து ஐரோப்பியாவுடன் ஜனவரி 27 அன்று கையெழுத்தான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம், ஏற்கனவே கடந்த வருடம் இங்கிலாந்துடன் கையெழுத்திடக்கூடிய வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம், மேலும் அமெரிக்கா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுடன் நாம் ஏற்கனவே கையெழுத்தாகி அமலுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்களை எல்லாம் நாம் எதிர்கொண்டு வர்த்தகத்தை பல மடங்கு உயர்த்துவதற்கான வாய்ப்புகளை, ஒரு நீண்ட காலத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு அறிவிப்பாகவே நாங்கள் இதை பார்க்கின்றோம். தேமுதிக தனித்து போட்டியிடாது, நிச்சயமாக கூட்டணி அமைப்போம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தேமுதிக கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த்,
வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடாது என்றும் நிச்சயமாக கூட்டணி அமைத்தே தேர்தலை சந்திக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுமே தேமுதிகவின் தோழமை கட்சிகள்தான் என்று குறிப்பிட்ட அவர் கூட்டணி குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய பிரேமலதா, தங்கம் மற்றும் வெள்ளி விலையை குறைக்க எந்த அறிவிப்பும் இல்லை என்றும் இது யானை பசிக்கு சோளப்பொரி போன்ற பட்ஜெட் என்றும் மத்திய பட்ஜெட் குறித்து விமர்சித்தார். நாங்க நிச்சயமாக தேமுதிக என்று ஒரு தமிழ்நாடு முழுக்க இப்ப நான் மீட்டிங்ல சொன்னதான் 234 தொகுதிகளும் பூத் கமிட்டிகளை அமைத்து 3வது ஒரு மிகப்பெரிய கட்சியாக நாங்க நிரூபிச்சிருக்கோம். அதுக்குரிய மரியாதை எங்க கிடைக்குதோ அங்கதான் போகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.